भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. வணக்கம் அம்மா. வணக்கம் ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். நல்லா இருக்கீங்களா ஸ்ரீ? நல்லா இருக்கேன் தம்பி. ஒண்ணும் இல்ல, எனக்கு நல்லா ரொம்ப பிரிஸ்கா தான் இருந்தேன். ஓ, ஆக்டிவா இருக்கீங்களா? டைனோசர்ல நல்ல தூக்கம் இருந்தது. ம். நல்ல மட்டும் நல்லா தெரியுது. எல்லாம் டீடாக்ஸ் ஆன மாதிரி உடம்பு பிடிச்சிருந்ததா ஸ்ரீ கிளாஸ்? நல்லா நல்லா இருந்தது. மைண்டு நல்லா இருக்கு. நல்லா ம். இருக்கு. பிரிஸ்கா கொஞ்சம் உடம்பே லேசான மாதிரி. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்ததுங்களா? கேட்டே இருந்தீங்களா? ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. ம். நல்லா இருக்கு. அந்த 7 சக்ராஸ் கொடுத்த மெடிடேஷன், அதுக்கப்புறம் இந்த டைனமிக் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அதனால இந்த சுவாசமே தேவையில்லாத இந்த பாஸ்ட் இதுல நம்ம சேர்த்து வச்ச இதெல்லாம் டெபாசிட் எல்லாமே போயிருக்கு. தெரியுது அந்த பிரஷர் உடம்பு லேசா இருந்தது தெரியுது. லைட் ஆயிடுச்சு. ஓகே ஓகேங்க ஸ்ரீ. ஆனந்தமா இருந்தா சரிங்க ஸ்ரீ. ஃபுட் பேட்டர்ன்லாம் வழக்கம் போல இது பண்ணிக்கலாம். நீங்க அதை வழக்கம் போல இது பண்ணிக்கலாம், இன்னும் பிரச்சனை. ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை ஃப்ரீயா இருக்கப்ப மாஸ்டரோட கண்கள் அந்த போட்டோ பாருங்க. இல்லைன்னா போன்லயும் உங்களுக்கு அனுப்பிட்டு இருப்பேன் இல்லைங்க? ஆமா ஆமா பார்த்தேன். அதுல நீங்க பாத்துக்கலாம். அதுலயுமே இந்த பவர் இருக்கும். இல்ல நீங்க அதை பார்த்தாலும் நிறைய பேர் அது பிரிண்ட் போட்டு வீட்டுல ஒட்டி வச்சுக்கோங்க. வீட்டுல கண்ணை மட்டும் குருவின் அருட்பார்வை எடுத்தவங்கன்னு சொல்லி அதை அப்படியே பிரிண்ட் போட்டு வீட்டுல போட்டு வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் அவங்க பாக்குறாங்களோ பெட்ரூம்ல இங்க வேணாலும் போட்டு வச்சுக்கோங்க. தூங்குறதுக்கு முன்னாடியே அதான் பாத்துக்குவாங்க. தூங்கி எழுதுறப்ப அங்கதான் பார்ப்பாங்க. அதீச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்க ரமண மகரிஷிக்கு ஞானம் கிடைச்ச இடம் இருக்குது. சரிங்க. மீனாட்சி அம்மன் கோவில் தெற்கு வாசல்ல இருக்கு. போய் மெடிடேஷன் பண்ணலாம். அதாவது ஜீவ சமாதி இல்ல, ஆனா அவருக்கு ஞானம் கிடைச்ச இடம் அது. இல்ல அந்த மாதிரி பிளேஸ்க்கு 7 டேஸ்க்கு நீங்க தவிர்த்துருங்க. எப்படியா இருந்தாலும் அந்த இடத்துல அதிர்வு இருக்கும், அவங்களோட வைப்ரேஷன் இருக்கும், ஒரு பவர் இருக்கிறனால நம்ம அங்க போறோம். அதனால 7 டேஸ்க்கு நீங்க எதா இருந்தாலும் தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு 7 டேஸ் அண்டர் ப்ராசஸ்ல தான் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கான கர்மா டெஸ்ட்ராயில் எல்லாமே ஐடி தெரப்பி சக்கர ஆக்டிவேஷன்லேருந்து எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸில் போயிட்டுருக்கும். ஸோ அப்போ என்னெல்லாம் நீங்கள் அங்கே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே வெளியில் வரும், அடுத்த லேயருக்குள்ளே இருந்து வெளியில் வரும். இது கனவா ஃபீல் பண்ணுவோமா இல்லை எது கனவாகவே வருமா? அதாவது நமக்குள்ள இது மாதிரி கிளம்பும் போது நடந்த இன்சிடென்ட் பாஸ்ட் இது ட்ரிகர் ஆகிறதோ அல்லது இதெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா? அதெல்லாமே உங்களோட ஆழ்மன பதிவுகள் ஜி. அதனால நம்ம அது தெரியுமா நமக்கு? அதை ஜஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டா அது பாட்டுக்கு வெளில வர ஆரம்பிச்சிடும். ரெக்கார்டு தான் நீங்க அது. உங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் கொடுக்குறோம்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் வெளில வர ஆரம்பிச்சிடும் டேட்டாஸ் எல்லாம். இந்த 7 சக்ராஸை கிளென்ஸ் பண்ணோமே அது ப்ராசஸ் வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கு நமக்குள்ள இருக்கிறதே நமக்கான ஸ்பேஸ் கிடைக்காதனால உள்ள டிப் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கிறப்ப கடற்கடன்னு எல்லா டேட்டாஸும் வெளில வரும். இதுக்கப்புறம் அந்த சம்ஸ்காரஸ் ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஆமா ஸ்ரீ. அதை நம்ம மெடிடேட் பண்ணி சரி பண்ணிக்கணுமா? அது நீங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதுக்குமே நீங்க டேட்டா மறுபடியும் கொண்டு போகாதீங்க. லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் பொறுப்பு. யாரையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை. ஆமா, நீங்க அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கீங்க. ஆமா, நம்மளோட கர்மா தான். புதுசாலாம் எதுவும் வர கிடையாது. உங்க வீட்டுல இருக்க மனைவியா இருக்கட்டும், நீங்க உட்காந்துருக்க சேரா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ற பைக்கா இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய கர்மா பொறுத்து தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. நீங்க அது என்ன உருண்டாலும் பிறண்டாலும் நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆன்மீகம் கடந்து போறதுன்னு சொல்றாங்க இல்லையா? உங்க லைஃப் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான், நிச்சயிக்கப்பட்டதுங்கிறது உண்மைதானே? ஆமாங்க ஸ்ரீ. அதை கடந்து போறதுக்கு தான் ஆன்மீகம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பக்குவ நிலை வந்துருச்சுன்னா புதுசா டேட்டா உருவாகாது. அக்செப்ட் பண்ணிட்டோம்னாவே அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சிருங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு சண்டை வருது, அந்த இடத்துல நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகேம்மா என் மேலே தான் தப்புன்னு அந்த டேட்டா அங்கேயே முடிஞ்சிருதுங்களே. திரும்ப அது வராது இல்லைங்க, செயின் லிங்க் வராதுல்ல. இதே 2 பேரும் ஆர்கியூ பண்ணி ஒரு ரியாக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு 7 முறை நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது போய் ஆழமாக பதிஞ்சிடும் ஆழ் மனதில். அது ஒரு லேயரில் போய் தங்கிடும். அப்போ திரும்ப உங்களை பார்க்குறப்பெல்லாம் அந்த லேயர்லேருந்து அந்த டேட்டா வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தேவையில்லாமல் கோவம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அம்மா
அம்மா அவங்களுடைய நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்காங்க இல்லையா, அக்கா ம் அவங்கெல்லாம் இருக்காங்க. ம் அவங்களோட இருக்க சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் ம் இல்லாம போயிடும். ஆமாம் ஷி, நம்ம அதை எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் பண்ணும்போது அப்படி தான் ஹேண்டில் பண்ணும். நம்ம இனிமேல் நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. ஏன்னா அது நமக்கு லைஃப் உண்மை ஸ்டைல் எப்படி 100%. அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஜெனட்டிக்காக என்ன இருக்குதோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் ஓ நம்ம இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வரமுறைகளை கற்றுத்தரது நமக்கு ஆன்மீகம். இப்படி பார்த்தா ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கோம். ம் நமக்கு அந்த ப்ராசஸ் நடந்தது, ம் மெடிடேஷன் பண்ணதும் ஆல்ரெடி நடந்த விஷயம், நடக்க போற தீர்மானிக்கப்பட்ட ஒன்று தானே. ஆமாம், நீங்கள் அங்கே வரணுங்கிறது உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்டது, வந்துட்டீங்க. இதுக்கு மேலே அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தீர்மானிக்கப்பட்டது, அதுவும் நடக்கும். அருமை. கிளாஸில் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த வர குறைகள்லாம் இல்லை, தியானம். நிறைவாவே இருந்தது. ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது. நிறைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆர்ட் ஆஃப் லிவிங்கு, ம் நித்யானந்த சுவாமிஜி, ம் அப்புறம் ஈசா அதுவும் போயிருக்கேன். ம் வேதாத்ரி மகரிஷி, ம் மகரிஷி மகேஷ் யோகின்னு அவருடைய மெடிடேஷன் கிளாஸும் பண்ணியிருக்கேன். ஆழ்நிலை டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் போயிருக்கேன். ம் ம் இந்த 7 சக்ராஸ் கிளன்சிங் வந்து ம் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருந்தது. ஓகே ஓகேங்க சார். அதுல புதுசா வந்து எனக்கு இதுக்கு பத்தி கூட ஓரளவு தெரியும். அந்த ஏஎஸ்பின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ம் 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 ஆனா லாஸ்டா நடந்தது. ஆமாம் ஸ்ரீ டைனமிக். ம் நல்லா இருந்தது. ம் லைட்டாவும் நிறைய ம் ப்ரெஷர்லாம் குறைஞ்சு. ம் ம் ஆஹ் ஆனா ரொம்ப எனக்கு அதிகமா பசிக்காம தான் இருந்தது. ம் ம் இது மணிப்பூர்வ சக்கரம் இதானனாலே ஒன்றும் ம் கொஞ்சம் பசி உணர்வு தெரிஞ்சது. ஓகே அதுக்கப்புறம் ஓகேங்க சார். ம் ஏதோ ஆக்டிவேட் ஆனதே ஒன்றுமோ ம் ம் தெரிஞ்சது. அது ஒரு தொந்தரவு இல்லை, நல்லா தான் இருக்கு. ஓகே ஓகேங்க சார். நல்லா என்னைக்காவும் ஃபீல் நீங்கள் பண்றேன். ஹாப்பி தானே? ஹாப்பி தான். இது மாதிரி ப்ரோக்ராம் நிறைய இருக்கு போல் இருக்கு. ஆமாம் ஸ்ரீ. நிறைய சொன்னாரு சாமி. ம் நான் பாக்குறேன். வாங்க நீங்க தொடர்ச்சியாக பயணிப்போம். எப்ப நீங்க 2 இயர்ஸ் பிஃபோர் வந்தீங்களா? அந்த 24 மந்த்ஸ் சொன்னார் இல்லையா ஆ சாமி, அப்ப இருந்தா ப்ரோக்ராம் நடக்குதுன்ட்டு. ஆமாம் ஸ்ரீ, நான்லாம் அப்பாட்டன் ஒன்று தான். நீங்க அப்பதான் வந்து கலந்துக்கிட்டீங்களா அந்த ப்ரோக்ராம்ல? ஆமாம் ஸ்ரீ. உங்க லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? அதான் என் பையன் அங்கே காமிச்சான் இல்லைங்க ஸ்ரீ, ஓ ஸ்பெஷல் வெரி குட். சைல்டு, அவங்க ரெக்கவர் ஆகியிருக்காங்க அதுலேருந்து. ஆச்சரியமா இருக்குது. ஆனா ஒவ்வொன்றும் எல்லாம் ஆத்ம சங்கமம்ங்கிற மாதிரி சாமி சொல்றாரு இல்லையா, அது பொது இதா இருக்கு. இது வரைக்கும் யாரும் எப்படி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஆனா பலன் இருக்கு. ஒத்த அதிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் சங்கமிக்கக்கூடிய இடம் ஸ்ரீ, ஆத்மாக்களின் சங்கமம். அதான் அந்த முஸ்லீம் ஒருத்தர் சொன்னாரு இல்ல, ம் வந்திருந்த ஐயா ஒருத்தர், ம் ம் அந்த மாயம்மா தான் அந்த ம் அதுக்கு சாமி சொன்னார் இல்லையா, ம் அந்த ம் ஹீலிங் ப்ராசஸ் ஹிப்ல ஏதோ ஆமாம் ஒரு பெயின் இருக்கும். ஆமாம் ஸ்ரீ. அதெல்லாம் ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. மிராக்கள் நிறைய நடக்கும் விஷயங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, அது தனிப்பட்ட ஆமா. ஒரு மனிதனால அந்த கிளாஸ் இருக்க முடியாது. நிறைய தேவர்கள், சித்தர்கள், மாஸ்டரோட மாஸ்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்லாம் இறங்கி தான் அந்த கிளாஸ் நடக்கணும். ஆனா கம்ப்ளீட்டா இதோட அப்ரோச்சே வேற மாதிரி இருந்தது. ஆமாம் ஸ்ரீ, என்டையர்லி டிஃப்ரெண்ட். தமிழ்நாட்டிலே நம்ம மாஸ்டர் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க அந்த கிளாஸ். அருமை அருமை. குரு காலில் விழுகிறது கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்ல. ஆனா அதை ஒன்றும் சொல்றது இல்ல. ம் விழுந்தாலும் கட்டாயமும் சொல்றது இல்ல. ம் ம் இங்க இருக்கிறது இல்ல. ம் ம் அப்படித்தானே இருக்குது. ம் ம் ஆமாம் ஸ்ரீ. டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஆமாம் ஸ்ரீ. ஆனா அது கரெக்ட் தான், அது தப்புன்னு இல்ல. ம் ம் ஆனா இருந்தாலும் கூட அதை ஒன்றும் கம்பல்சனா பண்ணல, ம் கம்பல்சரியா வைக்கல இல்லையா. ஆமாம் ஸ்ரீ. நல்லா இருக்குமா, நல்ல மாற்றம் ஓகே ஸ்ரீ. நடக்கட்டும். மாதம் மாதம் வாங்க எங்களை மாதிரி கண்டிப்பா வாலண்டியராக கண்டிப்பா கண்டிப்பா. வந்து கலந்துக்குங்க. ஒரு நாள் தானே மாஸ்டர், ஒரு நாள் தானே 4th சண்டே நடக்குது. கண்டிப்பா. அடுத்தடுத்த லேயர் உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டைல் பண்ணுவாங்க வந்தீங்கன்னா. ஓ அடுத்து இந்த ஒவ்வொரு லேயர் 14 லேயர்ஸ் சொல்லுவாங்க ஆமாங்க இல்லையா. ஸ்ரீ, ஆமாங்க ஸ்ரீ. ஓ அடுத்து நம்ம கர்மயோகியாக வந்தீங்கன்னா அடுத்தடுத்த லேயர் உள்ள போகும். இன்னும் டீப்பா போவோம். கர்ம ஆமாங்க ஸ்ரீ. யோகம் மஸ்ட்ன்னு இருக்காங்க. ஆமாம் ஸ்ரீ. நீங்க அந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க என்னதுங்க ஸ்ரீ? இந்த நெக்ஸ்ட் லேயர் நாங்கள் தான், சொல்றீங்க. நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கனால நாங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கோம். உங்க வாழ்க்கை கிளன்ஸ் முறையிலே ஆகுதுல. தெரியுது. என்னங்க ஸ்ரீ? சார்ந்த உங்க வாழ்க்கை முறையிலே தெரியுது. சாப்பிட்டா அந்த ஒரு
ஒரு ஹாப்பியான ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க ஷி. அந்த ஸ்பேஸ். அது எல்லாமே கர்மயுகம் மாஸ்டர் அவங்க அமைச்சு கொடுத்ததுதான் ஷி. இந்த ப்ரோக்ராம் மட்டும் போவீங்களா இல்ல ஆமாங்க ஷி, அப்பதான் ப்ரோக்ராம் நடக்கிறப்ப தான் போவோம். நீங்களாம் வந்தீங்கன்னா தான் எங்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓ என்ரிச் பண்றது. ஆமாங்க ஷி. ஆமாங்க. என்ரிச்சிங் அதர்ஸ். அருமை அருமை. சூப்பர். நீங்க என்னம்மா ஒர்க் பண்றீங்க? டீச்சர் ஷி. ஓ டீச்சர் ஆறீங்க. ஓகே. ஓ அந்த சர்வீஸ்ல இருந்துட்டு நீங்க வந்து இதையும் பண்றீங்க. ஆமா ஷி. ஃப்ரீ டைம்ல என்ன பார்ப்போம்? சோஷியல் மீடியா தானே பார்ப்போம். அதனால நமக்கு என்ன வர போகுது? நெகட்டிவ்ஸ் தான் உள்ள இறங்கும். ஆமா. அதுக்கு இந்த மாதிரி பண்ணா நம்ம பொழுது வரைக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்லயே அந்த தாட்ல இருக்கப்ப நமக்கு அதுதானே வேணும். குரு பகவான் டீச்சருங்கிறதே ஒரு குரு ஆசான். ஆனா அந்த தாட்டு கொஞ்சம் இருக்கும். அதனாலதான் மற்றவங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆமா ஷி, நான் அவ்வளோ டிப்ரெஷன்ல இருந்தேன், அவ்வளோ ஃபேமிலி இஷ்யூஸ்ல இருந்தேன். எனக்கு ஒருத்தவங்க சொல்லி நான் அங்கே போய் அட்டன் பண்ணி எனக்கு மாற்றம் ஏற்பட்டுக்குன்னா அது மற்றவங்க லைஃப்லேயும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படி இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணும். தான் மட்டும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது சுயநலம், எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறது பொதுநலம். ஆனா சர்வீஸ் பண்ணணுங்கிற தாட்டு உங்கள்ட்ட நிறைய இருக்கும் போது, அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. அது அதெல்லாம் முற்பிறவியோட தொடர்ச்சி ஸ்ரீ. கண்டிப்பா முன்னாடியே அதெல்லாம் பார்த்துருப்போம், பயிற்சி எடுத்திருப்போம், பண்ணியிருப்போம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே அதோட தொடர்ச்சி தான். ஓ இல்லாம வர முடியாது. ஆமாம், உங்களுக்கும் அந்த தொடர்ச்சி தான். ஆமா, அப்படியே காலம் வரும்போது எல்லாரும் வந்து ஒன்று சேர்ற மாதிரி வருது. ஆமாங்க ஸ்ரீ. எங்கேயோ ஒரு மூலையில எங்கெங்கயோ இருக்கிறாரு, எல்லாருமே ஒருங்கிணைக்கிற மாதிரி வருது. ஆமாங்க ஸ்ரீ, கண்டிப்பாங்க ஸ்ரீ. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த ஏக்கமுள்ள ஆத்மாக்கள் கண்டிப்பா வந்து சேருவாங்க, வந்துருவாங்க. அது ஃபாரினர்ஸா இருந்தாலும் சரி, மொழி இனம் ஜாதி கடந்தது அது. ஆனா நிறைய தடை வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஸ்ரீ. ஆனா வில் பெர்சிஸ்டன்ஸ் இருந்தனால வந்துட்டேன். இல்லைன்னா தடையாயிருக்கும். மணியோ இல்ல எதுவுமே அதுக்கு காரணமாகாதுன்னு இல்லையா? அது உண்மைதான். முதல்ல கூட இதுக்கு இவ்வளவு நம்ம செலவு பண்ணணுமா, வேற வேற பினான்சியலா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதை சரி பண்ணணும்னு தோணும். ஹெல்த்தை விட நம்மளுடைய மனமும் உடலும் இதாகிறத விட பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. வேற என்னத்தை அடைஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் உண்மை. கண்டிப்பா ஷி, நான் தான் சொல்லலாம், இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஜென்ரேஷனுக்கு போய் சேரும். இது ஒரு சீடு மாத்திரம் தான் உங்களுக்குள்ள போட்டுக்கிறது, ஒரு சீடு, நாணம்ங்கிற ஒரு சீடு விதைக்கப்பட்டு. ஆமாங்க, விதைக்கப்படுறது. நீங்க அதை விட்டாலும் உங்க ஜென்ரேஷன் விடாது, அதை அடைஞ்சே தீருவாங்க. அற்புதமான ஒரு இதெல்லாம் வந்து ஒரு கல்வி இதுலயோ கூட கொடுக்கலாம், இன்ஸ்டிடியூஷன்லயோ. ஏன்னா வர்ற எல்லாருமே பயனடைகிற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு சாத்தியம் இல்லை இப்போதைக்கு. ஏன்னா எல்லாரும் ஏத்துக்கணும். நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதை சென்னையில கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலயே போதிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப் அவங்க பார்த்துட்டு போங்க. அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா போதும், அவங்க புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட ரொம்ப ஃபாஸ்டா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, ஏன்னா அவங்க எழுதப்படாத காகிதம் போலதான் அவங்க மனம் இருக்கு. அப்பயே அவங்களுக்கு ஈஸியா நம்ம பதிய வச்சிடலாம். அதுக்கு இந்த சமுதாயம் அது இதுன்னு நிறைய நமக்குள்ள போட்டு திணிச்சு அது ஒரு பேட்டர்னை உருவாக்கி வச்சிருச்சு. அந்த குழந்தை எப்படி சொல்லிச்சு பாத்தீங்களா? ஆமா, அதுல எந்த ஒரு ப்ரெஷர் இல்லாம அழகா ஈஸியா. குழந்தைகளே அப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவு ஒரு அவங்களுக்குள்ள எந்த இதையும் நம்ம திணிக்கிறது இல்ல. மாஸ்டர் காட் மாதிரி சொல்லிட்டு அது எப்படி மெல்ட் ஆச்சு பாத்தீங்களா? ஆமா, வந்து கண்கள் வந்து அதான் ஒண்ணுமில்ல. ஒருத்தர் ட்ரூவான குருவான்னு பாக்குறதுக்கு இந்த சிம்பிள் விஷயமே புரியும் நினைக்கிறேன். அவரை சுத்தி இருக்கிற அந்த சீடர்கள் வந்து அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்களா, அவங்களுக்குள்ள உண்மையிலேயே அவங்க அவரை பத்தி ஒரு இது இருந்ததுனால அது கரெக்டான ஒரு குருவாதான் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா வித இதுவும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே உள்ள இருந்து அந்த ஹார்ட்ல இருந்து அந்த இது வருதுன்னா அது கரெக்ட். ஆனா இது ரொம்ப வித்தியாசமான ஒரு இதா இருந்தது. எல்லாத்தையும் வந்து ஒரு இதா ட்ரீட் பண்றேன் இல்லையா, ஒரு தெய்வீகமா. அது ஒரு
அற்புதமான விஷயம் தான். ஸ்ரீ அங்கே வந்து நீங்கள் 2 நாள் இருக்கீங்கன்னா நீங்கள் எங்களோட குழந்தைகள் ஸ்ரீ. ஓ இல்லை, அது வந்து ஒரு காமனா வந்து வராது. பரவாயில்ல, குருவோட அந்த இதுக்கு பணிஞ்சு அது இது பண்றீங்க. எங்கேயுமே இப்படி ஒரு இது இந்த ஒரு இது வந்ததில்லை. கூட எனக்கு கண்ணீரே வந்துருச்சு நடக்கும்போது. என்ன காரணம் தெரியல, ஏதோ ஒரு லேயர் ஓப்பன் ஆகலாம். அதுதான் எதையுமே நம்ம இது பண்ண முடியாதுன்னு. பாத இது சேவா மாதிரி பண்ணீங்க இல்லையா, பாத சேவா பண்ணுவோம், குருவுக்கு பண்ணுவாங்க. பாதகம் குருவுக்காக பண்ணுவது. ஆனா நீங்க வந்திருந்த மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கே நீங்க வந்து இது பண்ணீங்க ரைட்டா. இது போட்டு அவங்களையும் ஒரு இதா பண்ணது உண்மையிலே பெரிய விஷயம் தான். அதுக்குரிய அந்த எந்த வித தயக்கம் இல்லை, ஒரு உண்மையான அந்த இதோட பண்ணீங்க இல்லையா, அதனாலதான் ஒரு அழுக வந்தது. கண்ட்ரோல் பண்ண முடியாத கலங்க வேண்டியதாயிருச்சு. என்ன ஏதோ இதுதான் வேற. நல்லா இருந்தது. இந்த ஃபுட்டுல இருந்து எல்லாமே ஓகே, சிறப்பு. என்னால் முடிஞ்ச வர்றவங்களுக்கு நான் சொல்லுவேன். கண்டிப்பாங்க ஸ்ரீ. நீங்களும் வாங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம், ஞானத்தை போதிங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு. அந்த விதையை விதைச்சு விட்டுருங்க. அந்த டொனேஷன்ல என்னங்கம்மா பண்றாங்க? அன்னதானம் ஸ்ரீ. எல்லாம் ஃபுல்லா அன்னதானம். ஃபுல்லாக அன்னதானம் தாங்க. அதுக்கே ஃபண்டு பத்த மாட்டேங்குது. ஏன்னா வாடகை அங்கே 50,000 போயிடுது இல்லைங்க ஸ்ரீ. அங்கே வந்து 8 பேர் எவ்வளோ இருக்கும்? 50 பேருக்கு சாப்பாடு 3 நேரம். கரண்ட் சார்ஜ் மந்த்லி ஒன்ஸ் தான் ஸ்ரீ நடத்துகிறோம். ரொம்ப கம்மியாக தான், நமக்கு அதில் கெயின்லாம் எதுவுமே கிடையாது. மாஸ்டர் அதுக்கான சோல்ஸை தேடி இருக்காங்க அப்படிங்கிறனால நம்ம சர்வீஸ் மாதிரி தான் அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆமா கண்டிப்பா. அதுக்கு 50,000 போகுதுனாலே அதுல என்ன இருக்கு? இருக்காது, கை காசு போட்டு கொடுத்துட்டு வருவாங்க. 8 பேர் தான் வந்தோம்னா அதுல எவ்வளவு வந்துருப்போகுது உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லை. கண்டிப்பா வெளியில இருந்து நினைக்கலாம், அதுக்கே அவ்வளவு கொடுத்துடுறீங்கன்னா. கரண்ட் பில் தனியா கொடுப்போம் ஸ்ரீ. அதுங்களாம் கரண்ட் பில் தனியா. ஆமா, அது வந்து கமர்ஷியல் ஓரியன்டா வருமா கரண்ட் பில்லு? ஆமா ஸ்ரீ, அது யூனிட் வைஸ் அவங்க போடுவாங்க, தனியா போடுவாங்க. நிறைய வரும். ஆமாங்க, நிறைய வரும். அதுவும் இல்லாம சாப்பாடு, மளிகை ஜாமானம், காய்கறி, தண்ணி கேன் முதற்கொண்டு எல்லாமே காசு தாங்க. நீங்க அந்த இடம் மட்டும் தான் கொடுப்பாங்க வாடகைக்கு. கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே காசு. மாஸ்டருக்கு சொந்தமானது இல்ல அது? இல்ல, வாடகைக்கு எடுத்தாங்க சிவம். இப்ப ஆசிரம் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாமக்கல்லே நல்லிப்பாளையத்துல. தியானபீடம் இப்ப கட்டிட்டு இருக்கோம். நான் குரூப்ல கூட போடுதேனே ஸ்ரீ, டொனேஷன் கேட்டு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து கர்மா டெஸ்ட்ராயில் ஆகும். அது கொடுத்தா தியானபீடத்துக்கு நம்ம கொடுக்குறப்ப நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்ததியினருக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். ஏன்னா தியானபீடங்கிறது அழியாது, பல ஆத்மாக்கள் ஓய்வடையக்கூடிய இடமும் அதுதான். ஸோ அதுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூட் இருந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அது கிடைக்கிறது, அந்த வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயங்கள்னால குரூப்பில் போட்டிருப்போம் நாங்கள். யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அமௌண்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கெல்லாம் அந்த அமௌண்ட் கொடுக்க கூட ஒரு பிராப்தம் இருக்கணும் ஸ்ரீ. கண்டிப்பா கண்டிப்பா. காசு நிறைய இருந்தாலுமே அந்த தியான பீடத்துக்கு நீங்க கட்டிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கும் மனம்ங்கிறத விட நம்ம கர்மம் ஒத்துழைக்கணும். அதுவும் ஒரு டாஸ்க் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பக்கத்திலே கூட இருப்பாங்க, அவள் போய் அட்டன் பண்ணவும் கூட என்ன கூட இருக்காது. நம்ம அங்க இருந்து நடக்கிற தூரம் கூட இருக்கும். ஆமாங்க, குரூப்ல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அதை பாக்குறாங்க. ஆனா காசு இருக்கும், ஆனா அவங்களால கொடுக்க முடியாது. அதான் கர்மம். மனம் தரிச்சிடும். ஆமாங்க, ஒருவேளை யோசனை வந்தாலும் கூட தரிச்சிடும். அதான் நிறைய பேர் சொன்னாங்கல்ல, வரேன்னு சொல்லிக்கிட்டு வரவே முடியல. லாஸ்ட் மினிட் வரணும் 3 பேர் புக் பண்ணியிருந்தாங்க, வர முடியல. இன்னும் 2 பேர் பீஸ் கட்டியே 7-8 மாசம் ஆகுது, வர முடியல. ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க அவங்க. வர முடியாது. கொஞ்ச நாளாவே இந்த குரு மகாதிசை நடக்கிறனாலே வந்தவோ இந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நிறைய. அதனாலதான் நான் வந்துட்டேன். என்ன நடந்தாலும் வந்துடலாம். ஆனா நல்ல ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு.
ஆமாங்க ஸ்ரீ. சந்தோஷம். மாஸ்டரோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு எப்பவும் இருக்குங்க ஸ்ரீ. கருணை. ஆனா என்னன்னா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் மாஸ்டர்னா அப்படிதான் இருக்கணும் நம்ம ஒரு ஐடென்டிட்டி வச்சிருப்போம் இல்லையா? ஆனா அங்க வந்து எல்லாம் ஐடியாலஜி எல்லாம் மாறி போச்சு. எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சிருக்கும். ஆமா. ஆனா முதல்ல வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஏன்னா அப்படித்தானே நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துருக்கனால அது ஒரு ஐடியாலஜி. இப்போ வந்து அதெல்லாம் தாண்டி உண்மை வந்து சத்தியம் வந்து எப்படியோ இருக்கு, நம்ம ஏதோ முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதை இது பண்றோம் அப்படிங்கிறது. நம்மள போல அவரும் சாதாரணமா தான் ஸ்ரீ இருப்பாரு. ஆமா, ஏதாச்சும் தான் இருக்காரு. ஒன்னும் பெருசா வந்து இது பண்ணிக்கிறது இல்ல, இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிதான் பெரிய கட்டுப்பாடோ பெரிய இதெல்லாம் இல்ல. அவசியமான அந்த இதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் சொல்றாங்க. நான் முதல்ல அந்த லிஸ்ட்டை படிச்சோன்னு நான் என்ன நினைச்சேன், நிறைய இருக்கும் போல் இருக்கு கட்டுப்பாடுன்னு பார்த்தா ஒன்றும் பெருசா இது பண்ற அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக அந்த இது வச்சிருக்கீங்க. ஆமா சார், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக. அது கரெக்டு தான், நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தன்மையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஃபர்ஸ்ட் நான் வந்தப்போ இவ்வளவு கண்டிஷன்ஸ் முதல்ல போட்டிருக்கிறாங்க, ஏன் சொல்லல அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் சைன் பண்ணிட்டு அதை படிச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒண்ணு படிச்சு பார்த்தேன். இல்ல ரீசனபிளா நியாயமான விஷயமா தான் இருக்கு. நல்லதுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை அட்டென்ட் பண்ணதில்ல. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுல எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டாங்களா? எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டாங்க ஸ்ரீ. நீங்க தான் கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. ஆமா ஸ்ரீ, அம்மா தங்கச்சி அக்கா குழந்தைங்க எல்லாத்தையும் கொடுக்கறத விட பெரிய ஒரு இதை பண்ணி வச்சிருக்கீங்க. பொன் பொருள் கொடுக்கறத விட ஒரு பெரிய மிகப்பெரிய நன்மைய ஜென்ம ஜென்மமா வந்து சேர்த்திருக்க கர்மாவெல்லாம் ட்ரெஸ் ஆகி பண்ற மிகப்பெரிய ஒரு இது. நம்ம சும்மாவே விட்டோம்னா அது அப்படியே தான் உள்ளுக்குள்ள இருக்கும். எதுவும் இது பண்ணாம வர வெளியில எடுக்கவே முடியாது. கர்மா. அருமை, உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா என்ரிச் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்க ஸ்ரீ, உங்களுக்கு அந்த முழுதான மனநிறைவோட நீங்க போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும் ஸ்ரீ. என்னம்மா? ஆனந்தம் பொங்கட்டும் உங்கள் வாழ்வில். நடக்கும்மா, தெரியுது. வரும்போதே ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் இருந்தது பஸ்ல வரும்போது, நல்லாவே தெரியுது. நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஸ்ரீ. காலையில சாயங்காலம் பிரவேஷா மெடிடேஷன் எடுக்குது, அதை அட்டெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ மெடிடேஷன் மாஸ்டரோட. ஆமாங்க, பிரவேஷா தியானம் சொல்லிட்டு குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. அப்புறம் வந்து காலையில சாயங்காலமும் அதை நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை மாஸ்டரோட போட்டோ கண்கள்ல பாருங்க. இல்லைன்னா போன்லயே நீங்க வச்சிருப்பீங்களா, அதுல மாஸ்டரோட வலது கண்ணை பாருங்க. ஆமாங்க ஸ்ரீ. இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா மாஸ்டர் போட்டோ பண்ணும்போது அவர் வலது கண்ணு லெஃப்டா வந்திருக்கும், அப்படிதானே? இல்ல அவரோட வலது கண். அதான் அவரோட வலது கண்ணு நமக்கு லெஃப்ட் சைடு, நமக்கு லெஃப்டா தெரியுது, அவரோட வலதா. ஆமாங்க. போட்டோல அதே சேம் தானே வரும்? ஆமாங்க, அதுதான் வரும். நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கும், அவருக்கு ரைட் சைடு இருக்கும். அருமைம்மா, ரொம்ப அருமை. அம்மா பேரு என்ன சொன்னீங்க? தமிழ். ஓகே. அது உங்க அடைமொழி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல உங்களுக்கு? இல்ல சார், அது இல்லை, நாங்க வாங்கல. தமிழ் ஸ்ரீ தான் அடைமொழி. தமிழ் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் நேம் கொடுப்பாங்க. ஆமா சார், அது ரொம்ப ஆச்சரியானாதான் அந்த மாதிரி தான் இருந்தா கொடுப்பாங்க. பயிற்சியில பார்த்து அதுக்குரியது வழங்குவாங்க. ஆமா சார். அதான் பகவான் ஓஷோ ரஜினிஷ் எல்லாம் கொடுக்குறாரு, சன்னியாசிகள் கொடுக்கறது, மான் வைக்கிறது. அது அவனோட இதே மாத்தம் போட்டு ஆள் மனசு வரையும் போய் அதனோட இம்பாக்ட் இருக்கும். நமக்கு அதெல்லாம் வேணாம் ஸ்ரீ. மாஸ்டரோட அந்த கருணையில கடைசி வரல இருக்கணும், அவ்வளவுதான். அது கண்டிப்பா இருக்கும்லம்மா. ஒரு தடவை இனிஷியேஷன் வாங்கிட்டீங்க, அது எதையுமே நம்ம எதிர்பார்க்கவே வேணாங்க ஸ்ரீ. நம்ம வந்து மாஸ்டர்கிட்ட சரணடைஞ்சோம்னாவே நமக்கு கிடைக்குமோ கிடைக்கும். கிடைக்கிறதுங்கிறத விட
சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன நிலையில் இருக்காரோ அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம். இழுத்துட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, இது முன்ஜென்மா இதுதான் போல் இருக்கு. இல்லாம நீங்களும் வந்திருக்க முடியாது இல்லையா அந்த இதுக்கு, ப்ரோக்ராமுக்கு. ஆமாங்க. கண்டிப்பா. பரவாயில்ல, உங்களுடைய சேவையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதது தான் கர்மயோகம். இது செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும்னு செஞ்சோம்னா அது கர்மயோகம் கிடையாது, அது கர்மா. ஆனா உங்களுக்குள்ள அந்த தேடுதல் இருக்கனாலதான் யார் மூலமாவது வந்திருக்கீங்க நீங்க. அதனால நமக்குள்ள இருக்க அந்த இறைத்தன்மையை உணரணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு ஆத்மாவோட இயக்கமும் கூட. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிப்போம். குலதெய்வம் அதெல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால நம்ம அதை போறோம். ஸ்பெசிஃபிக்கா இந்த கடவுளை தான் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கடவுளை கோயிலை எல்லாரும் தாண்டினவங்க தான் ஸ்பிரிச்சுவலா சைன் பண்ண முடியும். பக்தி மார்க்கம், ஆமாங்க, பக்தி மார்க்கத்திலே எல்லாம் உழண்டு போயிருவோம். கோயில் கடவுள்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம்னா பக்தி மார்க்கத்திலே உழண்டு போயிருவோம். மாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்கிறது ராஜயோக பயிற்சி. அது முக்திக்கான ஒரு பயணம், நான்நிலையை நோக்கிய பயணம். அதனால இதை தாண்டிதான். சாமிஜிக்கு குரு இருக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. 16 குருமார்கள் இருக்காங்க. உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சாங்க. ஓ, ஆமா ஆமா ஆமா, அருமை. நன்றிங்கம்மா. நாங்க தான் நன்றி சொல்லணும். அப்படி அல்ல, ஒருத்தருங்க அதுக்கு ஒரு துவக்கத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கீங்க இல்லையா? அதனால நன்றி வந்து ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து, வெறும் மேலோட்டமா இல்லாம நன்றி தெரிவிச்சுக்கோங்க. நாங்க தலைவணங்க பௌத்த ஹெட். இன்னொன்னுன்னா, நான் இந்த மேடை பேச்சு இது மாதிரி இது பேச மாட்டேன். லிமிட்டா தான் அங்க இதுலயே பேசியிருப்பேன். ஆனா எனக்கு அதுல தயக்கம் இருந்தது, நான் பேசிட்டேன். அதனால நன்றி. எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கு தானே எங்க உட்காந்துருக்கோம். பேட்டன் உடைக்கிறேன். முதல்ல ஒரு 2 வார்த்தை பேசினா கூட அங்க பேசிட்டேன். இல்லைன்னா திருமணம் பேசவே மாட்டேன். கொடுத்த மெடிடேஷன் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். இந்த இது உங்களுக்கு சென்றடையட்டும் அப்படின்னு நான் பார்க்க வந்துட்டேன். எல்லா புகழும் புண்ணியமும் நம் குருநாதரை சாரும். ஓகே, கண்டிப்பா. ஓகே ஸ்ரீ, எதனா கூப்பிடுங்க. சரிங்களா? நன்றி நன்றி ஸ்ரீ. வேற யாராவது சரவடி கேட்டாங்கன்னா சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா. வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய பிளஸிங்ஸ். பிளஸிங்ஸ் தான். ஆனா அவங்க எல்லாம் எகைன்ஸ்டா இருக்காங்க. அகைன்ஸ்டா தான் எங்க வீட்லயே எல்லாரும் இருந்தாங்க. யாரு கூட ஸ்பிரிச்சுவல் சூல் கிடையாது, ஒருத்தர் கூட ஸ்பிரிச்சுவல் சூல் கிடையாது, எல்லாரும் அகைன்ஸ்ட் தான். பட் நான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தேன். பட் அந்த தன்மை அதுக்கப்புறம் உணர்ந்துட்டு எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாங்க. என்னன்னா, நான் எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி போறேன் இல்லையா, அதனாலயே அவங்க வந்து எனக்கு அகைன்ஸ்டாவே இருக்கிறாங்க பொதுவாவே. நீங்க ஒன்ஸ் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், காம்ப்ரமைஸ் பண்ணி சும்மா ஒரு கோவிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே உள்ளே என்ட்ரானாங்கனாவே அவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து, அந்த வைப்ரேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக டோட்டலாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த சக்தி இருக்குங்க சரவடிக்கு. அதாவது அந்த மாதிரி ஆன்மீகனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்டெப்த்தாக போவாங்க. ஆனா எனக்கு ஒன்றும் புரியுது, எனக்கு ரொம்ப டவுட் இருந்தாலும் ஓஷோ பகவான் ரஜினிஷோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கண்கள்ல இருந்து ஒரு சொல்றதெல்லாம் திடீர்னு நமக்கே சொன்ன மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், கிளியர் கட்டா அவர் தான் கரெக்ட் பண்ணி விட்ட மாதிரி எனக்கு தோணுது. கேட்டேன், அவர்கிட்டே கேட்டேன். ஆமா, அதுவும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வருவாங்க, அதுவும் ஃபீல் பண்ணாரு. ஏன்னா அது இல்ல சோல் வந்து இங்க கிடையாது, உடலும் இல்லை, சமாதியும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு மூலமா வந்து நமக்கு ஒரு இனிஷியேஷன் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாங்களா? நன்றி. நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் போங்கட்டும் ஸ்ரீ. வச்சுட்டுங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸ்ரீ. நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ